அதிமுகவிலிருந்து 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கம் செய்ததை மறுபரிசீலனை செய்து மீண்டும் பொறுப்புகள் வழங்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வலியுறுத்தல். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க EPS எடுத்த தவறான முடிவால் 47 கழக சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 உறுப்பினர்கள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி வழியில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் TTV-உடன் கூட்டணி வைக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வலியுறுத்தியும் உதாசீனப்படுத்தியதால் 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் அறிக்கை. 2021, 2026 சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் இருந்தும் EPS எடுத்த தவறான தன்னிச்சையான முடிவுகளே தொடர் தோல்விகளுக்கு காரணம். தொடர் தோல்விகள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த சோர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதிலிருந்து மீண்டு வரமாட்டோமா என அவர்கள் ஏங்கி நிற்பதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிக்கை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமை பலமுறை கூட்டணி வைக்கும் என்றும் தன்னிச்சையாக முன்யோசனையின்றி செயல்பட்டதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற வலிய வாய்ப்பை வழங்கினீர்கள். EPS-இன் தவறான முடிவால் பல கழக வேட்பாளர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து நிற்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர்கள் விமர்சனம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேடி வந்த பாஜக, பாமக போன்ற கட்சிகளின் கூட்டணி வாய்ப்புகளை தன்னிச்சையாக EPS நிராகரித்ததாக முன்னாள் அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நம்மை நாடி வந்த தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளை இணைத்துக் கொள்ளாமல் தன்னிச்சையாக வெளியேற்றியதுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை பொறுத்துக் கொள்ள முடியாமலும் மூத்த முன்னோடிகளை வெளியேற்றியதுடன் கூட்டணி மற்றும் பிரச்சார வியூகங்கள் முன்னெடுப்பதில் கழக முன்னோடிகளுடன் EPS கலந்து ஆலோசிக்கவில்லை. அவர் தன்னிச்சையாக செயல்பட்டதால் கழகத்தினர் கடும் வேதனையோடும் துயரத்தோடும் மாற்றுக் கட்சியில் கூட்டமாக தங்களை இணைத்துக் கொண்டு வருவதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. கழகத்தின் நலன் கருதி இதுவரை பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதே பொறுப்புகளில் நியமிக்கப்பட வேண்டும். EPS-ஐ முதல்வராக்கிய சசிகலா, TTV தினகரன் ஆகியோர் கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியில் சேர்ந்தாலும் அவர்கள் பேசி கழகத்தில் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. ஆறு மாதங்களில் உள்ளாட்சி தேர்தலும் 4.5 ஆண்டுகளில் அடுத்த சட்டமன்ற தேர்தலும் வர உள்ளதால் கிளை கழக செயலாளர் மற்றும் அடிமட்ட தொண்டன் வரை உள்ளாட்சி பதவிக்கு வருவார்கள் என்பதால் கட்சியை பலப்படுத்தியே ஆக வேண்டும். EPS-க்கு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிவுறுத்தல். மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டங்களில் மாநில, மாவட்ட, ஒன்றியங்களில் சிறப்பாக கழக பணியாற்றுபவர்கள் கலந்து கொள்ளாத வகையில் புறக்கணிக்கப்படுவது ஏன்? முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டு EPS-க்கு கேள்வி. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழியில் மறப்போம், மன்னிப்போம் என்கின்ற அடிப்படையில் கழகத்தினரிடமிருந்து மாறுபட்ட கருத்துகள் வெளிப்படும் பொழுது EPS பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஇஅதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் இருக்குமேயானால் கழகத்தை வலுப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. கோவை குளத்துப்பாளையம் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர் சேமா வேலுச்சாமி, கழக இணை செயலாளர்கள் மணிமேகலை, செல்லத்துறை உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி ஜெயராமன் தன் சுயநலத்திற்காக தேவையில்லாத வேலைகளை செய்து வருவதாகவும் அவரும் அவருடைய மகனும் விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எச்சரிக்கை. அப்போ பொள்ளாச்சியில இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் நான் வெளிப்படையாக சொல்றேன், அவர் சில தப்பான வேலைகள் பண்றாரு. பொள்ளாச்சி ஜெயராமனை பத்தியோ ITV சொன்னார்ல, அவரை பத்தியும் அவர் பையனை பத்தியோ விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் பையன் ஒரு பிரச்சனை வரும்போது 25,000 மகளிரை நான் தான் கூட்டு போய் பையனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்.
நம்ம வளர்த்த பையன் தப்பா போடாது நான் நம்ம கட்டு. ஆனா அந்த பையன் தப்பா போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவர் வந்து தப்பா. அப்ப எனக்கு நான் இன்னும் பேச தெரியுமில்ல, எடப்பாடியார் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது, எடப்பாடி கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அப்ப ஓபிஎஸ் என்ன பிரிந்தார். இவர் அப்ப ஓபிஎஸ் கிட்ட போகும்போது கதிர் கிருஷ்ணமூர்த்தி இவர் போய் கூட்டு வந்தார். இவர் பெரிய விசுவாசமா இருந்தாரா? எங்களுக்கு தெரியாத நடந்ததெல்லாம். அவங்க சுயநலத்துக்காக, அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எத்தனை பேர்த்த வளர்த்துனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இதுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தான் இந்த தேர்தல் உதவியா இருந்ததெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப நீங்க வந்து கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பேசலாமா? ஆகவே ஒரு மனசாட்சி இல்லாம என்ன வேணாலும் பேச, எல்லாம் எனக்கு நீங்க என்ன பேசினா உடனே சொல்லிடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நாங்க தலைமையில் பொதுச்சியாருக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. நாங்க அதை பார்த்துக்கிறோம். நாங்க எப்படி போனது கொண்டு போன தெரியும். இங்க கட்சி நலன் கருதி கழகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வரும் காலத்தில் அஇஅதிமுகவை மீண்டும் அரியணையில் ஏற்ற உழைக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வேண்டுகோள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அதே போல புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எப்படி உருவாக்கினாங்க, வளர்த்தாங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதுக்கு ஆரோக்கியமான நாங்கள் வந்து ஆரோக்கியமான வேலையில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் நினைக்கிறது நடக்கும். அதுதான் வரும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்த கட்சி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை கட்டாயமாக்கும் வகையில் இன்று சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் தாக்கல். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நடத்தும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெறுவதை உறுதி செய்யும் வகையில் முதல்வர் ஜோசப் விஜய் தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அபாயம் இருப்பதாக மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்காமல் திமுக வெளிநடப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது தமிழகத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என அமைச்சர் காட்டம். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் வந்து எதிர்க்கிறார் என்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்றால் மொத்தமாக இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு வந்து இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே வந்து திமுக செய்ய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவு இருக்கும். இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர்கள் வந்து இன்று மொத்தமாக தமிழக நலன் மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தோணுது. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட ஆனைக்குளம் கிராம மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஆனைக்குளம் வரை பேருந்து பயணம் விரிவாக்கம் செய்யப்பட்டதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கை 51% குறைந்துள்ளதால் பிரசவங்களை அதிகரிக்க புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இப்போ நம்ம குழந்தை பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்ட சந்தித்து இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், எப்படி நம்ம மேலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு லெவல் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இப்போ இருக்கிற மக்கள் தொகை மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு பார்ப்போம். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக விளாத்திக்குளத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா கருத்து. மக்களையும் விவசாயிகளையும் சென்றடையும் வகையில் அமைந்துள்ள இந்த பட்ஜெட் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் என அமைச்சர் நம்பிக்கை. கிளாஸ்கோ நகரில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி விளையாடுபவர்களின் சிறப்பாக விளங்குவார்கள் என பெருமிதம். हेलो फ्रेंड्स, दिस इज साक्षी चौधरी। आज हम सब कॉमनवेल्थ गेम्स मेडलिस्ट को हमारे ऑनरेबल पीएम सर ने बुलाया है और हमें बहुत ही
प्राउड फील हो रहा है इस बात पर। हमें इनसे मिलके बहुत ही अच्छा लगा। ये बहुत ही हम्बल है। सर आप कुछ बोले? जो खेलेगा वो खिलेगा। ऑलवेज चीयर फॉर भारत। भारत माता की, भारत माता की, भारत माता की। புதுச்சேரியில் சிறப்பாக பணியாற்றிய காவலரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் வண்ண விருதுகளை வழங்கினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு கடந்த 12 ஆண்டுகளில் 13,762 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமித்ஷா பேச்சு. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற காவல்துறைக்கு விருது வழங்கும் விழாவில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மயங்கி விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு. மயங்கி விழுந்த காவலர்கள் முதலுதவிற்கு பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காலை உணவு உட்கொள்ளாததால் கடும் வெயில் காரணமாகவும் மயங்கி விழுந்ததாக தகவல். அந்தமான் செல்லுலார் சிறைக்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி. தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய குடியரசு துணைத் தலைவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் தனிநபர்களுக்கு அதிகார மாற்றம் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 19 பேர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேட்டி. தமிழ்நாட்டில் முக்கிய கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதை தடை செய்யும் முறை செப்டம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதே போல ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் பார்த்தீங்கன்னா தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்களில் பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு. அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில் அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இன்றைக்கு நாம் ஆட்சிக்கு வந்த உடனே, என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பெங்களூரிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த மணிகண்டன் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் 2 காவல் நிலையத்தில் சரண். மது அருந்தும் போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஆனைப்பட்டியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் மேட்டு நீரோத்தனை சேர்ந்த தினேஷ் கண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே முட்புதரில் கோட்பாரற்று கிடந்த 31 கிலோ ஹான்ஸ் குட்கா மற்றும் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ரயிலில் கடத்தி வரப்பட்டதா அல்லது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை. அம்பத்தூர் புதூர் பகுதியில் உள்ள பிரபல நகை கடைகளில் அசல் தங்க நகைகளுக்கு பதிலாக போலி கவரி நகைகளை மாற்றி வைத்து திருட முயன்ற நபர் கையும் களவுமாக பிடிப்பு. சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை கவனித்த கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் செல்வம் ஜோசப் என்பவர் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. தனது ஆதரவாளர்கள் தங்கள் கையில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தி கொண்டால் தன்னை எளிதில் நேரடியாக சந்திக்கலாம் என்ற நடிகர் சரத்குமாரின் கருத்தால் சர்ச்சை. சுகாதாரமற்ற முறையில் பச்சை குத்தி கொண்டால் பல்வேறு ஆபத்தான நோய் தாக்கம் ஏற்படும் சூழலில் ஆதரவாளர்களை ஆபத்தில் சிக்க வைக்க வேண்டாம் என பல்வேறு தரப்பினர் விமர்சனம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநாட்டில் கரும்பு டன் ஒன்றுக்கு 5,000 ரூபாயும் பாலுக்கு லிட்டர் 10 ரூபாயும் உயர்த்த கோரி தீர்மானம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 15க்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள 3ஆம் கட்ட SIR பணியில் இதுவரை 1,58,59,834 வாக்காளர் பெயர்கள் நீக்கம். வசிப்பிடத்தில் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்து சென்றவர்கள், உயிரிழந்தவர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் பகுதியில் 16 வயது சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். கடந்த மாதம் காணாமல் போன பின்னர் மீட்கப்பட்ட நிலையில் சிறுமி திடீரென விபரீத முடிவு எடுத்தது குறித்து காதல் விவகாரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நிலத்தகராறு காரணமாக உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில்
ரியல் எஸ்டேட் அதிபர் சம்பவ இடத்திலேயே படுகொலை. மோதலில் படுகாயமடைந்த 4 பேர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சைபர் பண மோசடிக்கு பயன்படும் மியூஸ் வங்கி கணக்குகளுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு நடத்திய 48 மணி நேர சிறப்பு சோதனையில் 837 பேர் அதிரடி கைது. 545 கோடி மதிப்பிலான மோசடி பண பரிவர்த்தனைகளை கண்டறிய நடத்தப்பட்ட இந்த சோதனையில் செல்போன்கள், லேப்டாப்கள் மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல். ஈரோடு மாவட்டம் குயவன் திட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது. விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 22 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். சென்னை மதுரவாயலில் தன்னுடன் பேச மறுத்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்து நடவடிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் 4 மணி நேரத்துக்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வழிபாடு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி முன்னிலையில் பதவியேற்ற 15 புதிய நீதிபதிகள். ஒரே நேரத்தில் 15 நீதிபதிகள் பதவியேற்றதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்து காலியிடங்கள் 9ஆக குறைவு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். மிதமான நீர்வரத்து காரணமாக குடும்பத்தினருடன் அருவியில் நீண்ட நேரம் குளித்தும் சிறுவர் பூங்கா மற்றும் படகு சவாரியை அனுபவித்தும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. லேசான மழைக்கே சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் 9வது நாளாக தொடரும் காலவரையற்ற பட்டினி போராட்டம். மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்ககம் போராட்டம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2ஆம் சுற்றில் இடங்களை ஏற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு நிரந்தர மற்றும் தற்காலிக ஒதுக்கீட்டாணைகள் வெளியிட அரசு பள்ளி மாணவர்கள் 9,561 பேர் உள்பட மொத்தம் 60,508 பேருக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2,233 ஏக்கரில் 986 கோடி ரூபாயில் அமையும் நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம். ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் வழங்க மத்திய அரசின் இன்ஸ்பேஸ் நிறுவனம் டெண்டர் கோரியதால் விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடத்தியதாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 8 பேர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டனர். கரூரில் வாகனம் சேதப்படுத்திய வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கும் காவல் நிலையத்தில் ஆஜர். அசாமில் நீடித்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 99ஆக உயர்வு. 1,68,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பு. ஹைதராபாத் நால்சார் சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கேற்ற போது மாணவர்கள் போராட்டம். பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. கேரளாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்படாது என காங்கிரஸ் எம்பி ராஜ்மோகன் உன்னிதன் சர்ச்சை பேச்சு. எம்பி உன்னிதனின் இந்த கருத்துக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் கருத்து. மெட்டா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வரும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை ரத்து செய்வது குறித்து மத்திய அரசு தீவிர ஆலோசனை. சமூக வலைதளங்களில் முறையற்ற உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்கவும் நிறுவனங்களின் பொறுப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை பரிசீலனை.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பரிவர்த்தன மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது. கூலி தொழிலாளர்கள் மற்றும் தோல் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கை குறிவைத்து மோசடி நடைபெற்றதாக விசாரணையில் தகவல். ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்த 2 கைது. போலீசார் நடத்திய ரகசிய சோதனையில் தினேஷ்குமார் மற்றும் சரவணன் ஆகியோரிடம் இருந்து 6 கிலோ கஞ்சா, 3 செல்போன்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக விமான போக்குவரத்து பாதிப்பு. மோசமான வானிலை காரணமாக அந்தமான், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டர் தாம்பரம் விமானப்படை தளத்தில் தரையிறக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த குருவரெட்டியூர் பகுதியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் அனுமதியின்றி எம்சான் கடத்திய டிப்பர் லாரி பறிமுதல். லாரிக்கான முறையான ஆவணங்கள் இன்றி எம்சான் கடத்தப்பட்டதுடன் தப்பி ஓடிய ஓட்டுநர் வெற்றிவேல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர தேடுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புலி தாக்கிக் கொன்றதில் தலை, ஒரு கை, ஒரு கால் என்று இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மனித வனவிலங்கு மோதலை தவிர்க்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு EKYC முகாம்களில் சர்வர் கோளாறு காரணமாக மக்கள் கடும் அவதி. கைரேகை சரிபார்ப்பு மற்றும் ரேஷன் பொருட்கள் பெற முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய சோகம். அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நீக்க வேண்டும் என கல்குவாரி உரிமையாளர்கள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி கோரிக்கை. கடந்த ஜூலை 27 முதல் விதிக்கப்பட்ட திடீர் தடையால் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும், உரிமையாளர்கள் வங்கிக் கடனை அடைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை. எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கையினால இப்போ அந்த சுற்றுச்சூழல் அனுமதி வர்றதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் கிடைக்குது. இந்த அரசாங்கம் அதற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. குவாரி இப்போ மூடிக்கிறது டெம்பரரியாக தான், அது பெர்மனண்ட்டாக எதுவும் க்ளோஸ் பண்ணல. அதெல்லாம் சீக்கிரமே இப்போ எல்லாமே ட்ரோன் சர்வே எல்லாம் சர்வே பண்ணி முடிச்சுட்டாங்க. சீக்கிரமே அதனுடைய அடிப்படையில் மீண்டும் அந்த குவாரிகளை இயங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதனால் அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த தொழில் மேம்படும். இந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரும். நீங்களும் எல்லாருமே எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் எப்பவுமே சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கக்கிட்ட தேவையில்லாத இலவசமாக நாங்கள் எதையும் கேட்கல. அரசாங்கத்தினால் செய்ய முடியாத கோரிக்கைகள் நாங்கள் கேட்கல. நியாயமாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கணுமோ அதை தான் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறோம். அதனால் இப்போது கவர்மெண்ட்டில் நாங்கள் கேட்குற கோரிக்கைகளை நியாயமானது அப்படின்னு புரிஞ்சுருக்குறாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே இயங்கி வரும் அனைத்து கல்குவாரிகளையும் மூட வலியுறுத்தி 38 கிராம மக்கள் ஒருமனதாக தீர்மானம். ஜெயங்கொண்ட நிலை உள்ளிட்ட பகுதிகளை கனிம வளங்கள் தோண்டக்கூடாத பகுதியாக அறிவிக்க கோரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. மெயின் ஏடி இவங்க ஒரு கையெழுத்து போட்டா ஆட்டோமேட்டிக் போயிடும். ஆனா வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு கையெழுத்தை மட்டும் போடாம வச்சிருந்து போடல உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிக்கிறதுக்காக எல்லா உத்தரவும் ஆகி எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவங்க பாஷையில ஒரு கையெழுத்து போடாம இருக்காங்க. அதை சொல்லிக்கிட்டு நாங்க அனுமதி கொடுக்கலைங்கிறாங்க. அது தவறு. எல்லா வேலையும் இங்க கிரசர் வேலை, குவாரி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை உடனடியாக அரசாங்கம் அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கான், அமைச்சர் MLA எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க கவனத்தில் எடுத்து இதை ஆர்டர் வழங்கப்பட்ட நிரந்தரமா இதை மூடனு அவங்க வழங்கலைன்னு சொல்ற ஆர்டர் காப்பியும் தான் இருக்கு. எல்லாரும் ஆர்டர் காப்பி உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இந்த காப்பி எல்லாம் கொடுக்குறோம். வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது நிரந்தரமா நிறுத்தணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்கள் பகுதி மக்களின் சார்பாக, அனைத்து சமுதாயத்தினுடைய உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வடகொல்லி அருகே உலக பழங்குடியினர் தினம் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகல கொண்டாட்டம். பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பணியார், காட்டு நாயக்கர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடியும் மது பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றும் உற்சாகம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஆடிப்பொங்கல் முளைப்பாரி விழாவில் சேதாண்டி வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலம். உடல் ஆரோக்கியம் மற்றும் நலன் வேண்டி உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு வினோத வழிபாடு நடத்திய பக்தர்களால் வியப்பு. ஆடி திருவிழாவை ஒட்டி சென்னை கொரட்டூரில் உள்ள பழமை வாய்ந்த பாடலாத்திரி சீயத்தம்மன் கோவிலில் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கண்மாயில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழா. மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட கூடையுடன் வந்து மீன்பிடித்து உற்சாகம். வட மாநிலத்தில் குழந்தையின் உயிரை பற்றி கவலைப்படாமல் ரீல்ஸ் எடுப்பதிலேயே குறியாக இருந்த பெண்ணின் பொறுப்பற்ற செயல் வெளியாகி கொந்தளிப்பையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் பொது இடங்களில் வீடியோ எடுப்பவர்களால் தொடரும் விபரீத சம்பவங்கள் குறித்து நெட்டிசன்கள் கடும் விமர்சனம். போர்கள், மோசமான வானிலை காரணமாக உலக அளவில் உணவுப் பொருட்களின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்வு. கோதுமை, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் கடந்த ஜூலை மாதத்தில் உணவு விலை குறியீடு 131.1 புள்ளிகளாக உயர்ந்துள்ளதாக ஐநாவின் FAO அமைப்பு தெரிவிப்பு. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விலை உயர்வுகளால் இந்திய குடும்பங்கள் அதிகமாக பாதிப்படைவார்கள் என S&P குளோபல் ரேட்டிங்ஸ் கணிப்பு. எல்னினோவால் வறட்சி ஏற்பட்டு விவசாய உற்பத்தி குறைந்து விளைச்சல் குறைவதால் உணவு பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி உயர்வை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. இந்தியாவிற்கான ஸ்பெயினின் தூதரை மாற்றி புதிய தூதரை நியமிக்க ஸ்பெயின் அரசு முடிவு. இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதிய தூதரை நியமிக்க ஸ்பெயின் விருப்பம். கொசோவோ நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமரை நோக்கி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூட்டைகளை வீசி எறிந்ததால் பெரும் பரபரப்பு. அரசுக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடத்திய இந்த சம்பவத்தால் நாடாளுமன்றத்தில் பதற்றம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேக மூட்டத்துடனும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.